ஏதாச்சும் புதுசா கத்துக்கணும்னு வீடியோ பார்க்க வந்தீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல சிஎஸ்எஸ் தான் கத்துக்க போறோம். அதுவும் எப்படி கத்துக்க போறோம்னா, இந்த கூகுள் பேஜை க்ளோன் பண்றது வழியா நம்ம சிஎஸ்எஸ் கத்துக்க போறோம். இன்னைக்கு இதே போல ஒரு கூகுள் வெப்சைட்டை பண்ணி அதை ஹோஸ்டும் பண்ண போறோம். இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ்னா என்னங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அதை எப்படி எழுதணுங்கிறதையும் பார்க்கலாம். ரெண்டாவதா அந்த கூகுள் வெப்சைட்டை ப்ராக்டிக்கலா கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். மூணாவதா சிஎஸ்எஸ் எங்கெல்லாம் எழுத முடியும், எதுக்காக அதை அங்க எழுதணுங்கிறதையும் பார்க்கலாம். நாலாவதா சிஎஸ்எஸ்ல டைமென்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு வித் எப்படி கொடுக்கறது, ஹைட் எப்படி கொடுக்கறது, அது எல்லாத்தையும் டீட்டெயில்டா பார்க்கலாம். அஞ்சாவதா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒரு வகையா டிஸ்பிளே பண்ண முடியும், அந்த டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியை தான் பார்க்க போறோம். ஆறாவதா சிஎஸ்எஸ்ல பாக்ஸ் மாடல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, இது வழியா நிறைய ப்ராப்பர்ட்டிஸை புரிஞ்சுக்கலாம். கடைசியா அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு டெக்ஸ்ட்டை எந்த சைடு அலைன் பண்றது, அதை எப்படி அலைன் பண்றதுங்கிறதையும் பார்க்கலாம். இந்த எல்லா கான்செப்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த கூகுள் க்ளோனையும் கிரியேட் பண்ணலாம். இப்போ வீடியோக்கு போலாமா? ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த ஹியூமன் பாடியும் ஹெச்டிஎம்எல்லும் ஒரே மாதிரி தான் இருக்குன்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது இந்த ஹியூமன் பாடி, இந்த பேஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஹெச்டிஎம்எல்னா, இதுல சிஎஸ்எஸ்ங்கிறது அவங்க போடுற ட்ரெஸ் மாதிரி. அதாவது ஹியூமன் போல உள்ள பேஸ் ஸ்ட்ரக்சர்ல அழகுபடுத்துறதுக்காக யூஸ் பண்ற ப்ராடக்ட் எல்லாம் நம்ம சிஎஸ்எஸ் சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வெப்பேஜோட லுக்கை நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. இதுல வெறும் HTML மட்டும்தான் இருக்கு. ஒரு இமேஜ் இருக்கு, ஒரு இன்புட் இருக்கு, 2 பட்டன் இருக்கு. ஸோ இப்படி இருக்க ஒரு HTML வெப்பேஜை நம்மளால சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாற்ற முடியும். ஸோ அந்த வெப்சைட்டோட லுக்கை நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், ஒரு சிஎஸ்எஸ்ஸை எப்படி எழுதணும்? இந்த சிஎஸ்எஸ்ஸை எழுதுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் டிவ்னு கொடுத்துருக்கோம்ல, இதை தான் செலக்டார்னு சொல்லுவாங்க. செலக்டார்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த HTML எலமெண்ட்டுக்கு சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண போறீங்களோ அதுதான் செலக்டார். ஸோ நம்ம இந்த டிவ்ங்கிற செலக்டாரை யூஸ் பண்ணி அதுக்கான சிஎஸ்எஸ்ஸை நம்ம எழுத முடியும். இந்த செலக்டாருக்கு அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் இருக்குல்ல, இதுக்குள்ளார தான் நம்ம சிஎஸ்எஸ் எழுத போறோம். இதை தான் நம்ம டெக்ளரேஷன் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெக்ளரேஷன் பிளாக் உள்ளார தான் இது போல ப்ராப்பர்ட்டியை எழுத போறோம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் வித்ன்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கோலனுக்கு அப்புறம் 100px இருக்குல்ல, இதுதான் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம கொடுக்குற வேல்யூ. கடைசியா செமிகோலன் வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டியை கம்ப்ளீட் பண்ணணும். இது போல எத்தனை சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் இந்த டெக்ளரேஷன் பிளாக் உள்ளார நீங்க எழுதிக்கலாம். இங்க எழுதுற சிஎஸ்எஸ் எல்லாமே இந்த டிவ்வுக்கு அப்ளை ஆகும். இப்படிதான் ஒரு சிஎஸ்எஸ் HTML எலமெண்ட்டுக்கு எழுதணும். இப்போ கூகுள் க்ளோனை எப்படி கிரியேட் பண்றதுன்னு ப்ராக்டிக்கலா பார்க்கலாமா? இப்போ கூகுள் வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்றதுக்கு விசுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் சர்ச்சில் போயிட்டு விசுவல் ஸ்டுடியோ கோடுன்னு நான் டைப் பண்றேன். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து இதுக்குன்னு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ண போறோம். நான் D:, ப்ராஜெக்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளார ஒரு நியூ ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கூகுள் க்ளோன்னு பேர் வச்சுக்கிறேன். இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்ட்டு ஒரு டைரக்டரி ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளார HTML ஃபைலை கிரியேட் பண்ணலாம். நான் index.htmlன்ட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு வெப்சைட்டில் ஒரு HTML ஃபைலாச்சும் இண்டெக்ஸ்ன்னு பேர் இருக்கணும். ஏன்னா டெப்ளாய் பண்ணும்போது இந்த இண்டெக்ஸ் ஃபைலில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ரெண்டர் பண்ணும். இப்போ இந்த HTML ஃபைலில் HTML5யோட பேசிக் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணலாம். அதுக்கு HTMLன்னு டைப் பண்ணி ஆப்ஷனில் உள்ள HTML5ஐ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக 2 விஷயத்தை நம்ம என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, கரெக்டாக? அதை ஈஸியாக்கிறதுக்காக ஆட்டோ சேவ் ஆப்ஷனை எனேபிள் பண்ண போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, ஃபைலில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ்குள்ளார செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்கில் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆட்டோ சேவ்க்கு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆஃபில் இருந்து ஆஃப்டர் சம் டிலேல சேவ் ஆகிற மாதிரி நம்ம செட்டிங்கை மாற்றிக்கலாம். இப்போ இந்த டேபை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோ சேவ் ஆகிடும். அதே போல் இன்னொரு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இந்த ஃபைலில் ஒவ்வொரு தடவையும் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்குது, கரெக்டாக? இதை ஈஸியாகிறதுக்காக லைவ் சர்வருங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கடைசியாக இந்த எக்ஸ்டென்ஷனுங்கிற ஆப்ஷனுக்குள்ளார போயிட்டு சர்ச் பாரில் லைவ் சர்வர்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுதுல, இந்த லைவ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் உங்கள் VS கோடில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த ஃபைல் ஆப்ஷனுக்குள்ளார நம்ம போய்க்கலாம். அதில் போயிட்டு இண்டெக்ஸை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபைலை லைவ் சர்வர் வச்சு ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் இந்த ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இதில் நெட்வொர்க் ஆப்ஷன் அலோவ் பண்ணலாமான்னு கேட்கும். நீங்கள் அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு லைவ் சர்வர் ரன் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட வெப்சைட்டை ஒவ்வொரு தடவையும் ரீலோட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இங்கே சேஞ்சஸ் பண்ண இங்கே லைவாக மாறிக்கிட்டே வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த விண்டோவை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விஎஸ் கோட் இருக்குல்ல, இந்த விண்டோவை ஒரு பக்கமும் இந்த ப்ரௌசர் விண்டோவை அந்த விஎஸ் கோடை இன்னொரு பக்கமும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் லைவாக இங்கே அப்டேட் ஆகும். நான் ஒரு H1 டேக் போட்டு ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகி இங்கே லைவாக என்டர் ஆகுது பாருங்கள். இதுக்காக தான் இந்த லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் ஆகுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக சேவும் ஆகும், அதே சமயம் நம்ம சேவ் ஆனதை இங்கே சைடில் பார்த்துக்கவும் முடியும். நம்ம சிஎஸ்எஸ்ஸை எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். ஆனால் எங்கே எழுதணும்னு நமக்கு தெரியாதுல்ல. சிஎஸ்எஸ்ஸை 3 இடத்துல எழுதலாம். ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ்ஸை இன்லைனில் எழுதுறது. அதாவது இந்த H1 டேகுக்கு சிஎஸ்எஸ் எழுதணும்னா இந்த H1 டேகுக்கு உள்ளார நம்ம ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்மளால் எழுத முடியும். ஸ்டைல் கொடுத்துட்டு இந்த கோட்ஸ்குள்ளார உங்களோட சிஎஸ்எஸ்ஸை டிக்ளேர் பண்ணணும். இதுக்கு நான் கலர் மாத்திரன்னு வச்சுக்கோங்களேன். கலர் அக்வானே கொடுக்குறேன். அக்வா கலர் நம்ம கொடுக்குறோம். தெரியுதா? அக்வா கலருக்கு மாறிடுச்சு. ஸோ இப்படி டேகுக்குள்ளார எழுதுறத இன்லைனில் சிஎஸ்எஸ் எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இதே சிஎஸ்எஸ்ஸை இன்டர்னலாக எழுத முடியும். அது எங்கே எழுதணும்னா இந்த ஹெட்டுக்குள்ளார எழுதணும். ஹெட்டுக்குள்ளார ஸ்டைலுங்கிற டேகை யூஸ் பண்ணணும். ஸ்டைலுங்கிற டேகை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார நம்ம சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டைலை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த H1 டேக்குக்கு சிஎஸ்எஸ் எழுதணும்னா இந்த செலக்டாரை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். H1 டேக் கரெக்டாக. அதுக்கப்புறம் ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ், இதுக்குள்ளார இதுக்கான சிஎஸ்எஸ்ஸை எழுதணும். இப்போ கலருங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். கலருங்கிற ப்ராப்பர்ட்டியில் அக்வாவே கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த H1 டேக் கலர் மாறிடுச்சுல. இதை தான் நம்ம இன்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறோம். இன்டர்னலாக சிஎஸ்எஸ்ஸை எழுதுறது. சரி, இப்படி இன்லைன் இருக்குது, இன்டர்னல் இருக்குது. ஏன் இன்டர்னல் எழுதணும், ஏன் இன்லைன் எழுதணுன்ட்டு ஒரு கொஸ்டின் வருதில்ல. அது ஏன்னா இப்போ இன்னொரு H1 டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டைலை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த H1 டேக்கில் இன்னொரு பேர் கொடுத்துக்கலாம். மை வெப்சைட்டுன்னு நான் இன்னொரு பேர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நமக்கு 2 H1 டேகுக்குமே கலர் மாற்றணும்னா இன்லைனில் எப்படி எழுதுவோம்? ஸ்டைல் ஓப்பன் பண்ணி கலர் வந்து அக்வான்னு கொடுப்போம். கரெக்டாக? அதே போல் இந்த H1க்கு கலர் மாற்றணும்னா ஸ்டைல் போயிட்டு அதே தான் கலர் கொடுத்து அக்வா கொடுப்போம். கரெக்டாக? இப்போ 2 H1 டேகுக்கும் கலர் கொடுத்தாச்சு. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம எத்தனை H1 டேக் இருக்கோ அத்தனை தடவை இந்த சிஎஸ்எஸ்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி திரும்ப திரும்ப எழுதுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இன்டர்னல் சிஎஸ்எஸ்ஸே வந்துச்சு. இந்த இன்டர்னலில் ஒவ்வொன்றுத்துக்கும் தனியாக எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கே இந்த 2 ஸ்டைலையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த H1ல் உள்ளதையும் இந்த H1ல் உள்ளதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது செலக்டார் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எதுக்கு சிஎஸ்எஸ் எழுத போகிறோம்? H1 டேகுக்கு சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். கரெக்டாக? இப்போ ஓப்பன் கர்லி பிரேசஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளார இங்கே கலர் அக்வான்னு கொடுத்தா மட்டும் போதும், ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆகிடும். இங்கே செலக்டார் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? H1 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேஜில் உள்ள எல்லா H1க்கும் அதோட கலரை மாற்றிடும். இதுவே இன்லைனில் எழுதியிருந்தா நீங்கள் திரும்ப திரும்ப எழுத வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் எழுத வேண்டிய கோடு கம்மியாகிறதுனால இந்த பேஜோட சைஸும் கம்மியாகும். அதனாலேயே உங்கள் பேஜ் ரெண்டர் ஆகும்போது ரொம்ப ஸ்பீடாக ரெண்டர் ஆகிடும். இந்த காரணத்துக்காக தான் இன்லைன் சிஎஸ்எஸ்ஸை பொதுவாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இது இல்லாமல் சிஎஸ்எஸ் எழுதுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அதாவது எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபைல் போயிட்டு சிஎஸ்எஸ்க்குன்ட்டு இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். style.cssன்ட்டு நான் இன்னொரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் பேஜுக்குள்ள எல்லா சிஎஸ்எஸ்ஸையும் நம்ம இதுக்குள்ளார எழுத போகிறோம். இப்போ இந்த இண்டெக்ஸில் உள்ள இந்த ஸ்டைலை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சா? இப்போ இந்த H1க்கான சிஎஸ்எஸ்ஸை நம்ம ஸ்டைலில் எழுத போகிறோம். ஓகேவா? இங்கே நீங்கள் ஸ்டைல் டேக்லாம் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக செலக்டாரை போட்டுக்கிட்டு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளார உங்களோட ப்ராப்பர்ட்டி எழுதலாம். கலர் அக்வா. இங்கே சிஎஸ்எஸும் கொடுத்தாச்சு, ஆனால் கலர் இங்கே மாறவே இல்லையே. ஏன் தெரியுமா? எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணும்போது அதை இண்டெக்ஸில் நீங்கள் லிங்க் பண்ணால் மட்டும்தான் இந்த சிஎஸ்எஸ் ஒர்க் ஆகும். அது எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா?
அதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த ஹெட்டுக்குள்ளார நம்ம லிங்க்குங்கிற டேகை யூஸ் பண்ணி லிங்க் பண்ண போகிறோம். இந்த லிங்க் டேகோட ரிலேஷன்ஷிப் பாருங்கள், ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ண போகிறோம். இந்த ஹச்ரெஃப்ல அந்த ஃபைல் நேமை நம்ம கொடுக்கணும், style.css. கொடுத்த உடனே பாருங்க நமக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த பேஜுக்கான சிஎஸ்எஸ்ஸை நம்ம இந்த ஃபைலில் எழுதிக்க முடியும். இதை தான் நம்ம எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். சரி, எதுக்காக எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் ஆகுது? இப்போ இன்டர்னல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒவ்வொரு HTML பேஜுக்கும் ஒரு சிஎஸ்எஸ் எழுத வேண்டியிருக்கும், கரெக்டாக? ஆனால் எக்ஸ்டர்னலாக எழுதும் போது எத்தனை HTML ஃபைல் வேணும்னாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் அத்தனை HTML ஃபைலுக்கும் நம்ம லிங்க் பண்ணால் மட்டும் போதும், திருப்பி எழுதணும்னு அவசியமே இல்லை. இந்த ஸ்டைலில் உள்ளதையே நம்ம ரீயூஸும் பண்ணிக்க முடியும். ஸோ வெப்சைட்டாக பார்க்கும்போது நம்ம எழுதுகிற கோட் இன்னும் குறையும். இதுக்காக தான் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ஸை மோஸ்ட் ஆஃப் த வெப் டெவலப்மெண்ட் பீப்புள் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கூகுள் பேஜை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் இந்த பாடியில் உள்ள எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த கூகுள் பேஜில் என்னென்ன இருக்குன்னா, மேலே கூகுள்னு ஒரு இமேஜ் இருக்கும், அதுக்கு கீழே ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்கும், அது இல்லாமல் சர்ச் பண்ணுறதுக்கு 2 பட்டன் இருக்கும். இப்போ நமக்கு அந்த கூகுள் லோகோ வேணும்ல, ஸோ அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ப்ரௌசர் போயிட்டு கூகுள் லோகோ PNGன்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி நான் இமேஜஸ் போயிட்டு இங்கே 2ஆவதாக இருக்குல்ல, இந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுத்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளார இதை சேவ் பண்ணணும். நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர் எங்கே வச்சுருக்கோம்? D:\, ப்ராஜெக்ட்ஸ்குள்ளார கூகுள் க்ளோனுக்குள்ளார நம்ம சேவ் பண்ணணும். இந்த ஃபைல் நேமை நம்ம மாற்றிக்கலாம். லோகோன்ட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைலில் போய் செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு கூகுளோட லோகோ நமக்கு கிடச்சிரும். அதுக்கு இமேஜ் டேக் யூஸ் பண்ணி நம்ம அந்த லோகோவை ஆட் பண்ண போகிறோம். இங்கே சோர்ஸில் அந்த நேமை கொடுக்கலாம், logo.png. அதே போல் இந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டுக்குள்ளார கூகுள் லோகோன்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் நமக்கு ரெண்டர் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப பெரிய சைஸில் இது இருக்குது. நெக்ஸ்ட் சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு இன்புட் பாக்ஸ் தேவை. அந்த இன்புட் பாக்ஸையும் நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இமேஜுக்கு கீழே நமக்கு இன்புட் பாக்ஸும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ HTML இமேஜையும் இன்புட்டையும் ஆட் பண்ணியாச்சு. ஆனால் நமக்கு இது மாதிரி தேவையில்லை. இப்போ CSSஐ யூஸ் பண்ணி இதை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் பெருசாக இருக்குல்ல, இதை சின்னதாக்கலாம். ஒரு எலமெண்ட்டோட சைஸை மாற்றணும்னா அதுக்கு டைமென்ஷன் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் தேவைப்படும். நம்ம CSSல வித்துங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இதோட வித்தை சின்னதாக்க முடியும். இப்போ எந்த டேகுக்கு நம்ம CSS எழுதணும்? இந்த இமேஜ் டேகுக்கு CSS எழுதணும். அப்போது இந்த இமேஜ் தான் செலக்டார். ஸோ நான் ஸ்டைலில் போயிட்டு IMG இந்த செலக்டாருக்கு வித்து ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி ஒரு 300 பிக்சல் அதோட சைஸை குறைச்சிக்கலாம். இப்போ இந்த டைமென்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இது எப்படி எழுதுறதுன்ட்டு ஒரு தடவை பார்த்துடலாமா? இப்போ டைமென்ஷன்ஸ் ப்ராப்பர்ட்டியில் முக்கியமான வித் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கண்டென்ட் ஏரியா எவ்வளோ சைஸில் இருக்கணும்னு டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இப்போது உங்ககிட்ட ஒரு டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டிவ்வுக்கு வித்து 100% கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி சின்னதாகும். அதே போல் ஹைட்டு கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இதுக்காக தான் வித் அண்ட் ஹைட் ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது. இதில் வித்து 100 பிக்சல்ஸ்னு கொடுத்துருக்கோம்ல, இதில் பிக்சல்ஸ்னால் என்ன? ஒவ்வொரு டிவைஸோட டிஸ்பிளேக்கும் பிக்சல் சைஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பிக்சல் சைஸில் எவ்வளோ எடுத்துக்கணுங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். இந்த பிக்சல் போலவே நிறைய யூனிட் நம்மளால் கொடுக்க முடியும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்ன்னு கொடுக்கலாம். அதாவது 72 பாயிண்ட்டுங்கிறது ஒரு இன்ச்சு. மூணாவதாக சென்டிமீட்டரில் கொடுக்கலாம். நாலாவதாக மில்லிமீட்டர்லையும் கொடுக்கலாம். அதே போல் அஞ்சாவதாக இன்ச்சஸ்லையும் கொடுக்கலாம். ஆறாவதாக பிகாஸ்னு ஒரு யூனிட் இருக்குது, பிசின்னு கொடுக்கலாம். அதாவது இங்கே ஒரு பிசிங்கிறது 12 பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டு பிகாஸ்லாம் ரொம்ப சின்ன சின்ன வேல்யூ. மீடியாஸ்லலாம் சில டைம் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அப்சல்யூட் லென்த் யூனிட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு தடவை டிஃபைன் பண்ணிட்டா எந்த டிவைஸ் போனாலும் இதோட சைஸ் மாறவே மாறாது. இப்போ பிக்சலில் 1000ன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃபோனில் அதை பார்க்கும்போது ஸ்க்ராலிங் ஆப்ஷனோட பெருசாக தான் காமிக்கும். இந்த யூனிட்ஸ்லாம் மட்டும் இல்லாமல் நம்ம வேறு சில யூனிட்ஸும் கொடுக்கலாம்.
அதில் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ். இந்த பர்சன்டேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னொரு எலமெண்ட்டை வச்சு தான் இது கால்குலேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டிவ் ஏற்கனவே 50%ல் இருக்குது. இப்போது இதுக்குள்ளார நீங்கள் இன்னொரு டிவ்வை க்ரியேட் பண்ணி அதுக்கு 80% நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதோட பேரண்ட் டிவ்வான இந்த 50% டிவ் இருக்குல்ல, இதில் எவ்வளோ 80%ங்கிறத கால்குலேட் பண்ணி அந்த அளவுக்கு மட்டும்தான் அது சின்னதாக்கும். இதே போல் இஎம்னு ஒரு யூனிட் இருக்குது. இது எப்படின்னா அந்த எலமெண்ட்டில் உள்ள ஃபாண்ட் சைஸை பொறுத்து முடிவாகும். கரண்ட் ஃபாண்ட் சைஸை அது 1 EMன்னு எடுத்துக்கும். இப்போ 5 EMன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை விட 5 மடங்காக அது பெருசாகும். அதே போல் 6 EMன்னு இருக்குது. இதுவும் ஃபாண்ட் சைஸை பொறுத்து தான் முடிவாகும். ஆனால் ரூட் எலமெண்ட் HTML எலமெண்ட்டோட ஃபாண்ட் சைஸை பொறுத்து இது பெருசாகும். 4வதா வியூ போர்ட் வித்து, அதாவது உங்கள் டிவைஸோட வித்துலேருந்து எவ்வளோ எடுத்துக்கணுன்ட்டு இது முடிவு பண்ணும். அதே போல் வியூ போர்ட் ஹைட்டு, உங்கள் டிவைஸோட ஹைட்டில் இருந்து எவ்வளோ ஹைட் இது எடுத்துக்கணுங்கிறத இது முடிவு பண்ணும். இப்படி ஒரு எலமெண்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகிறதுனால இந்த யூனிட்டை ரிலேட்டிவ் லென்த் யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில யூனிட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இதுலேயே நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஏன் உங்களுக்கு வித்து 100 பிக்சல்ஸோ இல்லை 200 பிக்சல்ஸோ கொடுத்தோம்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ மறுபடி ப்ராக்டிக்கலுக்கு போகலாமா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இங்கே ஏன் வித்து 300 பிக்சல்ஸ் கொடுத்தோன்ட்டு. இப்போ நீங்கள் இங்கே எவ்வளோ பிக்சல்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இமேஜோட சைஸும் பெருசாகும். இப்போ 300க்கு பதிலாக 400 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதோட இமேஜ் பெருசாகிடும். நம்ம 300 வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இந்த கூகுள் இமேஜுக்கு அப்புறம் இந்த இன்புட் பாக்ஸ் வருது. ஆனால் இது பக்கத்தில் இருக்குது கரெக்டா? ஆனால் நமக்கு இந்த கூகுள் இமேஜுக்கு கீழே தான் இந்த இன்புட் பாக்ஸ் வரணும். இது ஏன் இப்படி வருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். இந்த HTML எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த HTML எலமெண்ட் எப்படி டிஸ்பிளே ஆகணும்னு சில வகையாக பிரிப்பாங்க. இதில் முக்கியமானது இந்த 3 தான். ஃபஸ்ட்டு பிளாக் எலமெண்ட், ரெண்டாவது இன்லைன் எலமெண்ட், மூணாவது இன்லைன் பிளாக் எலமெண்ட். இந்த 3த்தையும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பிளாக் எலமெண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த இன்புட்டு டிஃபால்ட்டாக இன்லைன் பிளாக் எலமெண்ட்டில் இருக்கும். சப்போஸ் இது பிளாக் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த டிவைஸோட ஃபுல் வித்தையும் இந்த ஒரு எலமெண்ட்டே எடுத்துக்கும். இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு எலமெண்ட் ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னொரு லைனில் தான் வரும். இது போல் பக்கத்தில் வராது. இன்லைன் எலமெண்ட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள். இதே தான். ஃபஸ்ட் எலமெண்ட் எதோட முடியுதோ அங்கேருந்து 2வது எலமெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 3வது எலமெண்ட் போட்டிங்கன்னா இதுக்கு பக்கத்தில் கிரியேட் ஆகும். இடம் 10 லைனாக மட்டும்தான் அடுத்த லைனுக்கு வரும். இதெல்லாம் தான் நம்ம இன்லைன் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இன்லைன் பிளாக்னா ரெண்டும் கலந்த மாதிரி. இப்போ இந்த இன்லைன் எலமெண்ட்ஸில் இந்த வித் ஹைட் ப்ராப்பர்ட்டிலாம் ஒர்க் ஆகாது. ஆனால் இந்த இமேஜும் இன்புட்டும் இன்லைன் பிளாக் எலமெண்ட், அதனால தான் இந்த வித்தும் ஹைட்டும் ஒர்க் ஆகுது. இந்த இன்புட் எலமெண்ட்டை நம்ம கீழே கொண்டு வரணும்னா நம்ம பிளாக் எலமெண்ட்டாக மாற்றினாலே போதும். அது எப்படி பண்ணணும்னா இண்டெக்ஸில் போயிட்டு இதோட செலக்டர் பார்த்துக்கலாம். இன்புட் தான் இதோட செலக்டர். நான் ஸ்டைலில் போயிட்டு அந்த இன்புட்டுக்கு CSS எழுத போகிறேன். டிஸ்பிளே பிளாக்காக நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். தெரியுதா? உங்களுக்கு கீழே வந்துருச்சு தெரியுதா? இது என்ன ஆகும்னா இந்த எலமெண்ட் மட்டும் இதோட ஃபுல் வித்தையும் எடுத்துக்கும். அதே போல் இதோட சைஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எலமெண்ட்டோட வித்து தான் 100% இருக்குது கரெக்டா? ஆனால் அதில் உள்ள இந்த இன்புட் கண்டென்ட் வித்து டிஃபால்ட் சைஸில் தான் இருக்குது. இதை பெருசாகிறதுக்கு தான் நம்ம வித்து யூஸ் பண்ணணும். வித்து நான் 450 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த இமேஜும் இந்த இன்புட்டும் சென்டருக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் மேலேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி வரணும். இந்த 2 பக்கம் உள்ள ஸ்பேஸ் எல்லாம் நகர்த்துறதுக்கு நம்ம மார்ஜின்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவோம். மார்ஜின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்க CSSல பாக்ஸ் மாடல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த பாக்ஸ் மாடலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மார்ஜின், பேடிங், அப்புறம் பார்டர் இது எல்லாத்தையுமே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போது பாக்ஸ் மாடல்னால் என்னன்னு தான் புரிஞ்சுக்க போகிறோம். உங்ககிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, அதுக்கு நடுப்புற உங்கள் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் லேண்டோட இடம் வரைக்கும் நீங்கள் காம்பவுண்ட் போடுவீங்க கரெக்டாக? கிட்டத்தட்ட இதே ஸ்ட்ரக்சரில் தான் HTML எலமெண்ட்டும் இருக்கும். இங்கே உங்கள் வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் போடுறீங்களே, இதுதான் HTML எலமெண்ட்டில் பார்டர்னு சொல்லுவாங்க. அதே போல் உங்கள் வீடு தான் கண்டென்ட். இந்த பார்டருக்கும் உங்கள் வீட்டுக்கும் இடையில உள்ள ஸ்பேஸ் இருக்குல்ல, அதாவது உங்கள் லேண்டு, அதை தான் பேடிங்னு சொல்லுவோம். கடைசியாக இந்த பார்டருக்கு வெளியில் உள்ள மற்ற ஸ்பேஸ்லாம் இருக்குல்ல, அதை மார்ஜின்னு சொல்லுவோம். இந்த 4ம் தான் பாக்ஸ் மாடலோட பேசிக் கான்செப்ட்.
உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் மாதிரியே HTML எலமெண்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் பார்டரை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பார்டருக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள ஸ்பேஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பேடிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பார்டருக்கு வெளியே உள்ள ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் மார்ஜினை யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே CSSோட பேசிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கவர் ஆகிடும். இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாமா? இப்போ நம்ம கிட்ட மெயினுங்கிற டேக்குள்ளார ஹலோங்கிற எலமெண்ட் மட்டும் இருக்கு. CSSல அந்த மெயினுக்கு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் கொடுத்துருக்கும். இதுல இந்த ப்ரௌன் கலர்ல தெரியுதுல்ல, அதுதான் உங்க இடம். அதுக்குள்ளார இந்த ஹலோ தான் உங்க வீடு. இப்போ உங்க இடத்த சுத்தி நீங்க காம்பவுண்ட் சவர் போடணும்னா, அதாவது பார்டர் கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் பார்டருங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிட்டு அது எப்படி வரணுங்கிறத கொடுக்கணும். சாலிடா வரணுங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ இந்த எலமெண்ட்டை சுற்றி ஒரு பார்டர் கிரியேட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ பிக்சலாக வரணுங்கிறதையும் டிஃபைன் பண்ண முடியும். அதுக்கு நான் ஸ்பேஸ் கொடுத்து 5 பிக்சலுக்கு அந்த பார்டர் வரணும்னு போடுறேன். தெரியுதா? உங்கள் வீட்டுக்கும் இந்த பார்டருக்கும் இடையில உள்ள ஸ்பேசிங் தான் பேடிங். ஸோ பேடிங்கை யூஸ் பண்ணி இந்த இடையில உள்ள ஸ்பேசிங்கை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். பேடிங் கொடுத்து சுற்றிலும் ஒரு 10 பிக்சலுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். தெரியுதா? இப்போ இந்த வீட்டை சுற்றின ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இந்த பேடிங் கொடுக்க இந்த பார்டருக்கும் கண்டென்ட்டுக்கும் இடையில உள்ள ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட் மார்ஜின். இந்த பார்டருக்கு வெளியில் உள்ள ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் மார்ஜின் யூஸ் பண்ணணும். அதுக்கு நான் மார்ஜின்னு டைப் பண்ணிவிட்டு அது ஒரு 10 பிக்சல்ஸ் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெளியில் உள்ள ஸ்பேஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியறதுக்காக நான் 50 பிக்சல்ஸ் கொடுத்து காமிக்கிறேன். தெரியுதா? நீங்கள் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுத்து இதை செக் பண்ணி பார்க்க முடியும். இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான எல்லா HTML எலமெண்ட்டும் வரும். இதில் நான் மெயினை சூஸ் பண்ணிக்கிட்டு இது கடைசியாக நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இதில் சென்டரில் உள்ளது இதுதான் கண்டென்ட். இந்த கண்டென்ட்டுக்கு மேலே 10 பிக்சல் பேடிங்க்கு எடுத்திருக்கு. அதுக்கு மேலே பார்டர் இருக்கு. இந்த பார்டருக்கு வெளியில் உள்ள ஸ்பேஸு மார்ஜின். ஸோ இதுதான் பாக்ஸ் மாடல். இந்த பாக்ஸ் மாடல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் ஒரு எலமெண்ட்டை எங்கே மூவ் பண்ணுங்கிறத நம்மளால டிசைட் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு கூகுள் பேஜில் உள்ள எலமெண்ட்டை மாற்றலாமா? இந்த கூகுள் வெப் பேஜில் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த இமேஜையும் இந்த இன்புட் பாக்ஸையும் சென்டருக்கு கொண்டு வரணும். கரெக்டா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? மார்ஜினை யூஸ் பண்ணி இது 2 பக்கமும் ஸ்பேஸ் கொடுத்து சென்டரில் கொண்டு வர வைக்க போகிறேன். இமேஜ் டேக்கு டிஃபால்ட்டாகவே இன்லைன் பிளாக் எலமெண்ட்டாக டிஸ்பிளே ஆகும். மார்ஜினில் ஆட்டோன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் அது இன்லைன் பிளாக் எலமெண்ட்டுக்கு ஒர்க் ஆகாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மார்ஜின் லெஃப்டில் ஆட்டோவாக ஸ்பேஸ் எடுத்துக்கோன்னு நான் போடுறேன். இது ஆக்சுவலாக என்ன பண்ணுன்னா லெஃப்ட் சைடில் உள்ள ஸ்பேஸை ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஆனால் ஒர்க் ஆகலை பாருங்கள். ஏன்னா இது இன்லைன் பிளாக் எலமெண்ட். இதை பிளாக் எலமெண்ட்டாக மாற்றுறது மூலயமா இந்த ஆட்டோ ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ண வைக்கலாம். அதுக்கு டிஸ்பிளே பிளாக்குன்னு நீங்கள் கொடுத்தா போதும். தெரியுதா? இதே போல் மார்ஜின் ரைட்டும் நீங்கள் ஆட்டோ கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 2 பக்கமும் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு சென்டரில் லிஸ்ட் ஆகும். இந்த 2 ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்புட்டுக்கும் போட போகிறோம். இன்புட்டுக்கும் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். நமக்கு சென்டரில் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இது இந்த இடத்துல வரணும். கரெக்டா? ஸோ இந்த இமேஜுக்கு மார்ஜின் டாப் ஒரு 200 பிக்சல்ஸ் கொடுக்கலாம். இப்போ சென்டரில் வந்துருச்சா? அது மட்டும் இல்லாமல் இந்த இன்புட்டுக்கும் இந்த கூகுள் இமேஜுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ல. அதுக்கு இந்த கூகுள் இமேஜுக்கு கீழே மார்ஜின் பாட்டம் 10 பிக்சல்ஸ் நம்ம கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸ்பேஸ் கிடச்சிச்சா? இந்த இன்புட் பாக்ஸுக்கு உள்ள ஸ்பேஸிங்கை நான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பேடிங் யூஸ் பண்ண போகிறேன். இன்புட்டுக்கு பேடிங் கொடுத்து ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுக்கலாம். 10 பிக்சல்ஸ் கொடுத்தோம்னா அதோட பேடிங் இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ கடைசியாக அடுத்த ரோவில் 2 பட்டனை மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த கூகுள் பேஜ் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இண்டெக்ஸில் போயிட்டு நமக்கு நியூ லைனில் வரணும். கரெக்டாக? நான் ஒரு பிளாக் எலமெண்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். டிவ்ங்கிறது ஒரு பிளாக் எலமெண்ட் டிஃபால்ட்டாகவே. இந்த டிவ்வுக்குள்ளார 2 பட்டன் பக்கத்தில் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் போடுறேன். இந்த பட்டனுக்கு நான் கூகுள் சர்ச்னு பேர் வைக்கிறேன்.
இதே போல அடுத்த ஒரு பட்டனை கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ஐ எம் ஃபீலிங் லக்கின்னு போடலாம். ஐ எம் ஃபீலிங் லக்கி. ஸோ இப்போ நம்ம 2 பட்டனை கிரியேட் பண்ணியாச்சு. இதில் இந்த 2 பட்டனுமே இன்லைன் பிளாக் எலமெண்ட், அதனால தான் பக்கத்து பக்கத்தில் வருது. இந்த div பிளாக் எலமெண்ட், அதனால தான் நெக்ஸ்ட் லைனில் வந்திருக்கு. இப்போ இந்த 2 பட்டனையும் நம்ம சென்டரில் கொண்டு வர வைக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம மார்ஜின் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது ரெண்டுமே இன்லைன் பிளாக்குங்கிறதுனால அதை மார்ஜின் யூஸ் பண்ணி சென்டரில் கொண்டு வர வைக்க முடியாது. இந்த divல உள்ள கண்டென்ட் எல்லாத்தையும் சென்டர் கொண்டு வர வைக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதுனா போதும். அதுதான் டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி. இந்த டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இன்லைன் எலமெண்ட்டை லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ சென்டர்லேயோ வச்சுக்க முடியும். இப்போ சிஎஸ்எஸ் போயிட்டு அந்த divக்கு சென்டருக்கு கொண்டு வர ப்ராப்பர்ட்டி எழுத போகிறோம். அது பேர் தான் டெக்ஸ்ட் அலைன் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு நீங்கள் கொடுத்தா போதும், அந்த கண்டென்ட் ரெண்டும் சென்டருக்கு வந்துடும். இப்போ இந்த divக்குள்ளார நீங்கள் எத்தனை எலமெண்ட் யூஸ் பண்ணாலும் டிஃபால்ட்டாகவே அது சென்டரில் தான் இருக்கும். நான் இப்போ இதை காப்பி பண்ணி இன்னொரு பட்டனை கிரியேட் பண்ணுறேன். தெரியுதா உங்களுக்கு? சென்டரில் தான் இருக்கும். இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த மேலே உள்ள இன்புட்டுக்கும் இந்த பட்டனுக்கும் இடையில ஸ்பேஸ் இல்லை, கரெக்டாக? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த divக்கு மார்ஜின் கொடுக்க போகிறேன். ஸ்டைலில் போயிட்டு மார்ஜின் டாப்புக்கு மட்டும் ஒரு 10 பிக்சல்ஸ் கொடுக்கலாம். கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்துடும். இப்போ பட்டனோட சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குல்ல, அதை மாற்றலாம். அதுக்கு நான் பட்டன் செலக்டரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார பேடிங் யூஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கலாம். பேடிங் கொடுத்து ஒரு 10 பிக்சல்ஸ் வச்சு பார்ப்போமா எவ்வளோ இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு 10 பிக்சல்ஸ் வச்சு பார்க்கலாம். இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நான் ஒரு 7 பிக்சல் வச்சுக்கிறேன். 7 பிக்சல்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக இதோட பார்டர் பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கிரே கலரில் நம்ம மாற்றலாம். கூகுள் பேஜில் அது கிரே கலரில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பார்டர் கொடுத்து சாலிட் கொடுக்கணும், கரெக்டாக? நெக்ஸ்ட்டு அதோட சைஸ் கொடுக்கலாம், எத்தனை பிக்சல் இருக்கணும்ன்ட்டு. நம்ம ஒரு பிக்சல் கொடுத்துக்கலாம் போதும். 1 பிக்சல் கொடுத்தாச்சு. இப்போ ஸ்பேஸ் கொடுத்து உங்களால் கலரும் கொடுக்க முடியும். இப்போது கிரேன்ட்டு நான் கலர் கொடுத்துக்கிறேன். தெரியுதா? சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கூகுள் பேஜை க்ரியேட் பண்ணியாச்சு. உங்களாலையும் இந்த கூகுள் பேஜை க்ரியேட் பண்ணி ஹோஸ்ட்டும் பண்ண முடியும். எப்படி ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோவை பாருங்கள். அதோட லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த கூகுள் பேஜோட கோடையும் கிட்டப் லிங்காக டெஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வீக்கில் சிஎஸ்எஸோட அட்வான்ஸ்டு கான்செப்டான காலம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது போல வீடியோஸ்க்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது லேர்ன்ஸ் டெவலப்மெண்ட் ஹப்.